ஒரு மனிதர்களும் அப்படித்தான். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்தாலும் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு உண்மையாக நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். வாழ வந்த இடத்தில் சொந்த ஊர் பெருமை பேசும் திருமகனை ஒரு வளர்ப்பு தாயை கூட மன்னிக்கிறது நகரம். வாழ வந்த இடத்தில் சொந்த ஊர் பெருமை பேசும் திருமகனை ஒரு வளர்ப்பு தாயை போல மன்னிக்கிறது நகரம். அது மாதிரி வேற ஒரு ஊருக்கு நாம போனாங்க, அந்த ஊரை தாயூராக நினைத்து அந்த ஊரை செழிப்பாக்கணும். அது எப்படி ஓடுற ஆறு மாதிரி. இன்னொரு ஒரு கவிதை ஒன்று படிச்சேன், சில சொந்த அனுபவங்களையும் அவர் எழுதியிருக்காரு. அணிந்த நேரத்தை விட தேடும் நேரம் அதிகம். அணிந்த நேரத்தை விட தேடும் நேரம் அதிகம். இனமாறி வைக்கப்பட்ட கை கடிகாரம். அதனால நான் வாட்சே கட்டுறது. காலைல இருந்துச்சு இந்த வாட்சை தேடுறது இல்லையே, பாதி நம்ம டென்ஷன் ஆகி அதனால வாட்ச் கட்டுறதே நான் விட்டுட்டேன். இன்னொரு கவிதை பாருங்க, தாலாட்டு கேட்டு தாய் தூங்குகிறார். தாலாட்டு கேட்டு தாய் தூங்குகிறார், தொலைக்காட்சி பார்த்து பாடுகிறது குழந்தை. அது உள்ள ஒரு வயது வேண்டுமானால் அவருக்கு ஒரு 65 வயது இருக்கும் நினைக்கிறேன், 60-62 வயது இருக்கும் நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு படைப்பாளிக்குள்ளேயும் ஒரு இளைஞர் இருக்கான். ஒவ்வொரு படைப்பாளிக்குள்ளேயும் ஒரு இளைஞர் இருக்கான். ஒவ்வொரு கவிதை எழுதுகிற பெண்களுக்குள்ளேயும் ஒரு இளம் பெண் இருக்கு என்று நான் ஆழமா நம்புறேன். விபத்து பகுதி கவனமாக செல்லுங்கள். விபத்து பகுதி கவனமாக செல்லுங்கள். பெண்கள் விடுதிக்கு முன் அறிவிப்பு பலகை. ஒரு கவிதை, சுட்டெரிக்கும் வெயிலிலும் பனிக்கட்டி கரையவில்லை. சுட்டெரிக்கும் வெயிலிலும் பனிக்கட்டி கரையவில்லை, அப்படியே இருக்கிறது பனையோலையில் நுங்குகள். நுங்குகள் சுட்டெரிக்கும் வெயிலிலும் பனிக்கட்டி கரையவில்லை, அப்படியே இருக்கிறது பனையோலையில் நுங்குகள். அந்த நொங்குகளை பார்க்கும்போது அவருக்கு பனிக்கட்டியா தெரியுதான். நான் கூட யோசிச்சேன், நொங்க ஒருத்தர் பனிக்கட்டியா பார்க்கலாம்.